Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற சார்ட் டைப் பாத்தீங்கன்னா வாட்டர்ஃபால் ஷாட். சோ இந்த வாட்டர்ஃபால் ஷாட் அப்படிங்கறத மெயினா ஓவரால் டோட்டல் அண்ட் டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல கேக்குற டீடைல்ஸ் பாருங்க. கேட்டகரி கேக்குது, பிரேக் டவுன், ஒய் ஆக்சிஸ் அண்ட் டூல் டைப். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ரீஜியனை நான் கேட்டகரியில கொடுக்கிறேன். ப்ராஃபிட்டை வந்து என்னோட ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்குறேன். இப்ப லோட் ஆயிட்டு சார்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா 4 ரீஜியனோட ஓவரால் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்க வந்துடும். இருக்கிறதுலயே லோயஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்த ரீஜன் வந்து சவுத். சோ அதுதான் இடத்துல சின்ன ஏரியாவா கவர் ஆயிருக்கும். ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்தது வந்து ஈஸ்ட். அது இங்க பெரிய ஏரியாவா கவர் ஆயிருக்கும். இங்க லிஜெண்ட்ல உங்களுக்கு இன்க்ரீஸ், டிக்ரீஸ் அண்ட் டோட்டல் வேல்யூஸும் உங்களுக்கு சொல்லிருக்கும். ஓகேங்களா? தென் மெயின் பர்பஸ்க்காக இந்த வாட்டர்ஃபால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இதுல 85 இருக்கு, இதுல 77 இருக்கு, இதுல 75 இருக்கு, இதுல -14 இருக்கு. அப்ப இந்த ஆர்டர் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இதுவே நான் கேட்டகரியை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி பிரேக் டவுன்ல ரிலீஸ் பண்ண போறேன். இப்ப இது என்ன பண்ணும்னா, ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈஸ்டையே கேட்டகரி வைஸ் பிரிக்கும். அதே மாதிரி சென்ட்ரல், அதே மாதிரி வெஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனையுமே கம்பேர் பண்ணி கேட்டகரி வைஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, இப்ப ப்ராடக்ட் கேட்டகரியை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இப்ப பிரேக் டவுன்ல ரிலீஸ் பண்ணுறேன். இப்ப என்னோட சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு. இந்த ரெண்டோட கம்பேரிசன் எனக்கு சென்ட்ரல்ல வந்து, அடுத்து சென்ட்ரல் இருக்கு, வெஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டோட கம்பேரிசன் இங்க வந்து, வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்குமான கம்பேரிசன் எனக்கு இங்க. இதுல எப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ஈஸ்ட்ல டெக்னாலஜி வந்து இது. இப்ப நான் கர்சர் வைக்கும் போது பாருங்க, ப்ராடக்ட் கேட்டகரி வந்து டெக்னாலஜி இருக்கு. ஈஸ்ட்ல சம் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோனா 34. அதாவது ஈஸ்ட் ரீஜியனோட டெக்னாலஜி ப்ராஃபிட் இங்க இருக்கு. சென்ட்ரல்ல அதே மாதிரி டெக்னாலஜி ப்ராஃபிட் எவ்வளோனா 44. அப்ப அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஈஸ்டை விட சென்ட்ரல், அதாவது ஈஸ்டை விட சென்ட்ரல் வந்து எனக்கு ஹையஸ்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் எனக்கு இந்த இடத்துல கிரீன் கலர் ஷேடா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க, அடுத்து வந்து ஃபர்னிச்சர். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி வந்து ஃபர்னிச்சர். இதுல ஈஸ்டோட சம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து மைனஸ்ல இருக்கு. இதே சென்ட்ரல் உள்ள பாத்தீங்கன்னா 5000 இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் என்னோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ்ல காமிக்கும். இதே அடுத்ததுல பாருங்க, ப்ராடக்ட் கேட்டகரி ஆஃபீஸ் சப்ளைஸ், ஈஸ்டோட 51,000, சென்ட்ரல்ல பாருங்க 28,000 தான் வந்திருக்கு. அப்ப லாஸ்ட விட இந்த மந்த் வந்து எனக்கு கம்மியா தான் வந்திருக்கு. அதனால எனக்கு -22,000 காமிக்குது பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டோட சேஞ்சஸ் வந்து எனக்கு கம்மியா வந்தது அப்படின்னா எனக்கு ரெண்டா வந்தது. ப்ராஃபிட்டோட சேஞ்சஸ் வந்து அதிகமா வந்தது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிரீனா மாறும். சோ இந்த மாதிரி கம்பேரிசன் பேஸ் பண்ணி எனக்கு அதோட வேல்யூவும் வேணும், பெர்சன்டேஜும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வாட்டர்ஃபால் சார்ட்லயே செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இங்க இருக்க டேட்டாஸ் எனக்கு ஈஸ்டையும் சென்ட்ரலையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். இங்க இருக்கிற டேட்டா சென்ட்ரலையும் வெஸ்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். இங்க இருக்கிற டேட்டா வெஸ்டையும் சவுத்தையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல அவுட்புட் பண்ணும். ஓகேங்களா? சோ அதனாலதான் எனக்கு கலர்ஸ் வந்து இங்க டினோட் ஆயிருக்கு. இதுலயும் உங்களுக்கு டூல் டிப்ஸ் இருக்கு. யூஸ் பண்றீங்க அப்படின்னா கர்சர் வைக்கும் போது என்னென்ன டீடைல் காமிக்கணும் அப்படிங்கறத நீங்க டூல் டிப்லயும் ஆட் ஆன் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த வாட்டர்ஃபால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மந்த்லி அனலைசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். போன மந்த் எவ்வளவு ப்ராஃபிட், இந்த மந்த் எவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி வைஸ் அனலைசஸ்க்கோ இயர் வைஸ் அனலைசஸ் இந்த சார்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ கண்டினியூவா பவர் பைல சார்ட் டைப்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஃபைனலா எல்லா சார்ட் டைப்பும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் விசுவலைசேஷன் எப்படி பண்றது, டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.